ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 37:5 Psalms 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரியம். Dear children of God, we need to commit our way to the Lord and trust in Him. He will make it pass. He will prosper your way. We always have to trust in the Lord. There are times people, they don't commit their way to the Lord. They commit their way to the friends. They commit their way to their superiors. And they rely on them. And they trust on them. Finally, one day, they think they are not prospering. They realize later that this is not happening because they trust in somebody who is a human being. But as children of God, we need to trust in the Lord. We need to commit our way to the Lord so that He will bring it to pass. He will prosper our ways. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு கப்பலில் போய்க்கொண்டிருந்த பொழுது தேவ ஆலோசனையின்படி அந்த கப்பலை இப்பொழுது நாம் இந்த துறைமுகத்தை விட்டு எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் கப்பல் மாலுமியுடைய அந்த ஆலோசனையின்படியும் கப்பல் எஜமானுடைய ஆலோசனையின்படியும் 100க்கு அதிபதி அந்த கப்பலை அந்த இடத்திலிருந்து போக அனுமதிக்கிறார். முடிவில் என்ன நடந்தது? கப்பல் சின்ன பின்னமாக சிதைந்து போனது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்த பவுலின் நிமித்தம் அந்த கப்பல் காப்பாற்றப்பட்டது. Dear children of God, during the sailing of St. Paul's ship to Rome, there was a big wind that came against that ship. Why? It is because the captain of the ship did not listen to Paul's divine counsel. That's the reason they had to go for a shipwreck. So today, we always have to understand, we need to follow God. We need to follow the counsel of God. We need to trust in the Lord. We need to always ask God's counsel before we take the next step. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை அறிந்து அதன்படி செயல்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அவரே காரியத்தை வைக்கப்படுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் எங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு நீ கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி, பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.